ஸோ அந்த சேலரிக்கான விஷயம் மாறுறப்ப கண்டிப்பாக படத்துடைய விஷயங்களும் மாறும். இப்போ சேலரி தானே பெரிய ரோல். கண்டிப்பாக மாறும். விஜய் வந்து கடைசியாக 250 கோடி. இப்போ ஒரு படம் நடிக்கிறார் இல்லையா, ஜனநாயகன், 250 கோடி. அப்போது அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு 300 கோடி ஆகும். 500, 550 கோடி. வியாபாரம் என்ன ஆகணும்? 750 குறைஞ்சபட்சம். அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தால் போகும், நல்லா இல்லைன்னா ஊற்றிக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் அவஸ்தைப்பட போகிறான். இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க வாரிக்கிறாங்க. அதனால் ஹீரோக்களுக்கு அநியாயமான சம்பளம் யாராக இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு இவங்க உழைச்சல். இப்போ விஜய் 200 கோடின்னு வச்சுங்க. அவர் கால் ஷீட் எத்தனை நாள் கொடுக்குறாரு தெரியுமா? ஒரு படத்துக்கு 100 நாள். 90 நாள்லேயே கொடுப்பார், 110 நாள், ஏறக்குறைய 10 நாள், ஏறக்குறைய 100 நாள்லேயே வச்சுங்க. 200 கோடி சம்பளம். ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2 கோடி. 2 கோடி. யாருடைய பணம்? ஏழையுடைய பணம். வெறிய ரசிகன் சொல்லி அவன் உழைச்சி கொண்டு போய் கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 2 கோடி. அதே மாதிரி அஜித்தும் வந்து 150, 160, 70 கோடிக்கு வந்துட்டார். இவர் 100 crores சொன்னாங்க. ரஜினி சார் வந்து 100 கோடின்னு சொன்னாங்க. அதுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கெல்லாம் வாங்கும்போது ரஜினி ஒன்றும் குறையில்லை, வாங்கலாம். ஆனால் இது மிக அதிகம். இதில் என்ன தெரியுமா, ஏன் ஏறிச்சு தெரியுமா? இந்த பிஆர்ஓக்கள் கலெக்ஷன் பார்க்குறாங்க. ரஜினி சாரும் கமலும் தான் இதை பண்ணுது. எம்ஜிஆர் காலம், சிவாஜி காலத்துலாம் இல்லை.